அந்த ரோஸ் போட் வந்து அண்ணா சொன்ன மாதிரி பிடிக்கும்னு சொன்னவர் பாப்பம் பிடிக்குதா இல்லையாண்டு இப்போவே வந்து போட் வந்து ராயல் பார்த்து கொண்டிருக்கிறோம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான் இதில் வந்து தங்கச்சியாகலாம் ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டு நிற்கிறோம் இப்போ வந்து ஜவன் சொல்லி கொண்டு வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அடியார்கள் வந்து வைக்கணும் ஃபுல்லாகவே நேற்றைக்கு இழுக்கப்பட்டது நேற்றைக்கு தான் கேள்வி தொடங்கினது வந்து ஆலயத்தில் வந்து உணவு வழங்க போயினோம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா மாதகல்ல லூட் மாதா ஆலயத்தில் நிற்கிறோம் இங்கே ஏன் வந்தாங்கன்னா இன்றைக்கு வந்து கெவி நடக்குது கெவியோட இன்றைக்கு வந்து போட் சவாரி நடக்குது போட் ரேஸ் நடக்குது அதை தான் பார்க்க போகிறீங்க அப்படியே மாதாண்டத்தை அனுசரம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க வாங்க அப்படியே காணொலிக்கு போகலாம் காணொலிக்கு போகிறோம்னா சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படியே காணொலி திறந்து பார்ப்போம் கெவி நடக்கிறத முன்னிட்டு இன்றைக்கு போட் சவாரியெல்லாம் நடக்குது போட் ரேஸுகள் அதுக்கு தான் நாட்கள் இப்போ வந்து ஒன்றைக்கு நான் பார்க்குறதுக்கு இன்றைக்கு வந்து மிகவும் பிரம்மாண்டமாக கெவி நடக்கும் ரெண்டா போட் ரேஸ் தொடங்க போகுது அதுக்கு வந்து முன்னுக்கு வந்து ரயில் பார்த்துக்கிட்டு இங்கே உங்களுக்கு ஆக்களை பார்த்தா தெரியும் நேற்றே வந்து ஆக்கள் இங்கே இருந்துருக்கணும் இன்றைக்கு பூசையை முடித்து கொண்டு தான் நாளைக்கு வீடுகள் செஞ்சுக்கணும் போட் ரேஸ் தொடங்குறதுக்கு முதலே போட் சும்மா சாம்பிள் ஓடி பார்க்கிறோம் இன்ஜினை பாருங்கள் என்ன ஸ்பீடுகளில் போகுதுண்டு இங்கே வந்து ஒரு இன்ஜினும் பூட்டி ஓடினோம் 2 இன்ஜினும் பூட்டி ஓடினோம் அப்படி இருக்கும் என்னென்னா கிட்டத்தட்ட இந்தியா கன்னியாகுமரி மாதிரி அந்த ராமேஸ்வரம் கிடக்க அந்த நிலங்கா பார்க்கலாம்ன்ற மாதிரி இங்கேயே ஒரு சின்ன அதே மாதிரி ராமேப்பண்ணு செய்திருக்கணும் அதில் பாருங்கள் ஆக்கள் போய் வரணும் பாலத்தால் போயிட்டு அங்கே பார்த்துட்டு வரணும் நான் முதலே போட்டிருப்பேன் டிசம்பர் மாதத்தில் ஒரு வீடியோ உண்டு கிட்டத்தட்ட இது ஒரு சின்ன ராமேஸ்வரத்தின் அந்த கரையில் இந்த இலங்கையை பார்க்கும் போல ராமேப்பெல்லாம் செதுரிக்கணும் எப்படி இருக்கு நான் டிசம்பர் மாதம் வந்த இடத்துல நான் இங்கே மீனில் பாருங்க கிளியர் தண்ணி உண்டு கிளியர் மீன்கள் கிளியர் தண்ணிக்கு மீன்கள் போய்கொண்டிருக்குது என்னண்டா மாதங்களில் வந்து மாசி மாத முரல் வந்து மிகவும் ஃபேமஸானது இப்போ முரல் சீசன் தொடங்கிட்டுது எப்போ நாங்கள் சமையல் ஓடுவோம் வெகு சீக்கிரம் சமையல் ஓடுவோமா மாசி மாத முரல்னு எடுத்து சமையல் ஒன்று போடுறோம் மறக்காமல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி 20ஆம் வந்து வேண்டலாம் வேண்டி போடுறோம் இப்படியே ஹான்லேயே தொடர்ந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க sorry இதில் இந்த பார்த்தாலே தெரியும் பார்க்கல வந்து கரையில் இருக்கணும் இது வந்து கடல்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இருக்குது இங்கே ஆக்கள் பாலமாயண்டு போட்டு நல்லா இருக்குது இதில் போய் வர்றது இதில் வந்து தங்கச்சியாகலாம் ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டு நிற்கணும் என்ன செய்ய போகிற தம்பி எறி 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 இந்த மீனுக்கு இந்த தம்பி ஒரு வேட்டை செய்ய போகிறான் போகிறோம் இல்லை பார்ப்போம் இதில் மீன் கூட்டம் நிற்குது நீங்கள் அறியுங்க அப்படி தான் அறியணும் முன்னுக்கு மீனுக்கு முன்னுக்கு மேலே நிற்க கறிய தெரியாது இதில்
இதில் வந்து அடியார்கள் வந்து மாதாவை தொட்டு கும்பிட்டு அப்படியே நேற்று இழுக்கப்பட்ட ரதத்தையும் தொட்டு கும்பிட்டு அப்படியே வந்து இந்தியாவில் தங்களோட பாவங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லி நேரினோம். இப்போ வந்து ஜெவன் சொல்லி கொண்டு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அடியார்கள் வந்து இருக்கணும் ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லை இந்தியாவில் பக்கம் வந்து அடியார்கள் இது வந்து லூர்தின் கல்லறை கோயில்ன்ட்டு இதை வந்து சொல்கிறதாம். இங்கே வந்து தங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு போய் பிரார்த்தனை செய்துட்டு அப்படியே வந்து எல்லாரும் வழியில் வந்து வந்துருக்கோம். ஆலயத்துக்கு கல்குவாரின்னு சொல்கிறதாம். ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அந்த மலை அமைப்பு மாதிரி அதுக்கெலாம் வந்து வெளியில் வர்றது வந்து பாவங்கள் நீங்கும். நேற்றைக்கு இழுக்கப்பட்டது, நேற்றைக்கு தான் கேவி தொடங்கினது. ஆக்கள் வந்து இப்போ தரிசனம் செய்வதற்கு எல்லாரும் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கணும். தரிசனம் செய்த பிறகு போட் ரேஸ் நடக்க போகுது. இது வந்து மிகவும் ஃபேமஸாக நடக்கிறது, மிகவும் வாய்ந்த கேவி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அமர்ந்து கொள்ள முடியும். வரிசையாக விருந்தை வழங்கக்கூடிய விதத்திலே அன்றி அமர்கின்ற பட்சத்திலே எல்லாருக்கும் உணவு வழங்கப்படும். இளையோரால் உங்களுக்குரிய உணவை இலகுவாக வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பக்கமும் அன்னையை தரிசிப்பதற்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே தான் ஆலயத்தை அன்னையை தரிசிப்பதற்கு வந்திருக்கணும். அன்பானவர்களே, விரைவாக வாருங்கள். நீங்கள் எவ்வளவு விரைவாக வருகிறீர்களோ அந்த அளவு விரைவாக இந்த செயற்பாட்டை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அனைவரும் அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு இந்த உணவை கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். இங்கே வந்து குளிர்பானம் வழங்கினோம், ரிங்ஸ் வந்து வழங்கினோம். அதைத்தான் வேண்டதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வந்து ஆலயத்தில் வந்து உணவு வழங்க போயினோம். நடுவாட ஒரு வர வேண்டாம், பேசலாம். அண்ணா ஏன்னா எங்கன்னா மூணு ஜூட்டி பசங்க வந்திருக்கோம். KS நிசாந்த் அண்ணா, ஜெஃப்னா பாலா அண்ணா, அதோட அங்கே தமிழ் ப்ரோஸ், தண்ணி விளக்கண்ண, மற்றது எங்கண்ட ஈழத்தாயின் மூத்தமான அண்ணா எல்லாரும் வந்திருக்கிறேன். எப்படி ஹாலிலே தொடர்ந்து பாருங்க. இப்போ வந்து உணவு வழங்கி கொண்டிருக்கிற நிற்கிறார்களுக்கும் பரிமாறுகின்ற சகோதரங்கள் ஆலயத்தினுடைய வலது புறமாக வீதிக்கு அண்மையாக பலர் நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சி எடுங்கள். நாங்கள் எதிர்பார்த்த சாப்பாடு வந்துடுது. தமிழ் ரோசன நண்பன் வந்து சாப்பாடு இப்போ வேணிங்க வந்திருக்காரு எல்லாருக்கும் சேர்றதுக்கு. இஞ்சாலயம் வந்து உணவு விருந்து பரிமாறி கொண்டிருக்கணும். என்ன நடந்த சாப்பாடு? ஒரு சாப்பாட்டு மன்னனுக்கே சாப்பாடு இல்லையா? எல்லாரும் சோகத்தில் வாழ்ந்திருக்கிறான். முடிச்சு விட்டீங்க போங்க. போட் சவாரி நடக்கிறத முன்னிட்டு எல்லாரும் வந்து விருந்தை முடிச்சு கொண்டு அப்படியே வந்து இப்போ கடற்கரைக்கு வந்துட்டீங்கன்னா முழு பேரும் இனி போட் சவாரி பார்க்குறது, போட் ரேஸ் பார்க்குறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கள உறவுகளும் இருந்து பார்க்கினோம். சிங்கள உறவு, நேவிகள், இராணுவம்
இந்த பாருங்க அதேமாதிரி அங்கால எங்கண்ட உறவுகள் இருக்குது தமிழ் உறவுகள். இப்போவே வந்து போட் வந்து சுமார் ராயலில் பார்த்து கொண்டிருக்கணும். 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான். இப்படியே காலையிலே திறந்து பாருங்க. போட் சவாரி பார்க்குறதுக்கு வெளிநாட்டார் வெள்ளக்காரர் எல்லாம் வந்திருக்கணும் போட் சவாரி பார்க்குறதுக்காக. அவையிலும் வந்து எங்களை மாதிரி தான் வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கணும். Italy. Australia. Australia. How does it feel? This very Beautiful. Loving it. Jaffna. Love Jaffna. Love the boat race. Love the people. Great place. Good food. Good people. Love it. Wouldn't want to be anywhere else. Birthday. Okay. Happy birthday. Happy birthday. Thank you. இன்னைக்கு எங்கண்ட ரூட் மாதான பர்த்டேக்கு Thank you. Good to see you all too. Love the festival. ஓகே நன்றி தேங்க்யூ. இப்போ வந்து படகோட்டை போட்டி ஸ்டார்ட் ஆகிட்டுது. எல்லோரும் வந்து தங்களோட படகுகளை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து எங்கள் பார்வையாளர்களும் எல்லோரும் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த போலீஸ் அதிகாரிகளையும் பாதுகாப்புக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சவாரி வந்து ஆரம்பம் ஆகிட்டுது. போட்டுகள் எல்லாம் ஓட விளக்கிட்டு கொண்டு இருக்குது. இப்போ தான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட் சவாரி நடக்கிறோன்னா எல்லாருமே கிட்ட வந்துட்டீங்கன்னா எல்லாருமே கடலுக்கு வந்துட்டீங்க கிட்ட. என்ன இந்த ரேஸின் இதான் அதில் ஒரு போட் ஒன்று தெரியும் பாருங்க. அந்த போட்டுக்கும் இதே போட்டுக்கும் 4 தரம் போய் வரணும். போய் வந்து இங்கே வர்றவர் தானே வின்னர். பாப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. ஒருக்கா ஓடினோம் 40 ஒருக்கா ஓடினோம் 25 ஓடினோம் 25 கோஸ்ட் ஒருக்கா 40 இல்லை ஓப்பன் ரேஷன் அப்படியா எல்லாருமே எந்த இடத்துல இருந்து 6 ஓடலாம். அதாவது நீ நான்ன்றது அப்படி என்றது இல்லாமல் இந்த மாதா பெருநாளை நாங்கள் சிறப்பிக்கணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எங்களோட ஊரை அதாவது மாதகள் மண்ணை தெரியப்படுத்தணும், வெளிப்படுத்தணும், எங்களோட உணர்வால் வெளிப்படுத்தணும். அதை விட எங்களோட கடல் தாய் இருக்கிறாவே அவங்க உணர்வு வந்து எல்லா பிள்ளைகளும் எல்லா இதுகள்லையும் இருக்குது உணர்வு வந்து. அப்போ அவைகள் வந்து இப்படி போட் ரேஸ் கேட்கல நாங்களும் ஒரு இதாக இருக்கணும்ன்றத உலகத்துக்கு உருக்கன்றதை விட உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம். ஓப்பன் ரேஸ் தான். ஓப்பன் ரேஸ்ன்றபடியா எல்லா இடமும் எல்லாரும் வருஷமாக இந்த ரேஸ் நடக்குது. வந்ததும் ஒரு அடிச்சினாங்க. அதுல இருந்து போட் சவாரி ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. 25 கோர்ஸ் இந்திய காலையில் போட் சவாரி.
இதில் ஃபாதர் வந்து இப்போ கொடி காட்டோன்னே சவாரி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ரேஸ் வந்து. ஃபாதர் வந்து கொடி காட்டுறாரு. ஒரு போட் வந்து நல்லா பின்னுக்கு போகுது. ஒன்று திரும்பிட்டு நம்மளோட திசை மாறிட்டு வந்து இப்போ ஒரு போட் வந்து திரும்பி மற்ற பக்கம் போகிறதுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் போட்டு அவர்களுக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சரியாக வந்து ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். போட் வந்து கோயிலை தேடி போகுது, ஆலயத்தை சேர்த்தை தேடி போய் கொண்டிருக்குது. முதலாவது போகிற போட் வந்து கடைசியாக வந்துடலாம். கடைசியாக போகிற போட் வந்து முதலாவது வந்துடும். அதை வந்து சொல்லிக் கொண்டில்லை. அதில் என்ன நடக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு பந்தயம். இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டு வந்து கடல் அலைக்கு மேலால பறந்து போகுது. அவ்வளவு ஸ்பீடா போகுது ஒவ்வொரு போட்டும். முந்தி ஒன்று போய் பாரு அது வரது அப்படி போகணும் பார்த்தியா? அந்த கொடிக்கு போகணும் எல்லாரும் தள்ளி கொண்டு போயிடுவேன். ஓட போதா இருப்பேன். அவன் இதுக்கு போட்டுக்கு இருந்தாச்சு 4 ரவுண்ட் அடிக்கும். ஒரு முடிஞ்சு. இப்போ முதலாவது ரவுண்ட் வந்து திருப்பப்படுது. முதலாவது ரவுண்ட் நிறைய பெற்று 2வது ரவுண்ட் வந்து திருப்பப்பட்டு கொண்டிருக்குது. அந்த ரோஸ் போட் வந்து அண்ணா சொன்ன மாதிரி பிடிக்கும்னு சொன்னவர். பாப்பம் பிடிக்குதா இல்லையாண்டு. இப்போ வந்து ஏற்ற போட்டா இப்போ வந்து ஏறி போகுமாம் கடற்கரையோட. அந்த ரோஸ் பட முன்னும் போடான்னு பாருங்க. 2ஆம் இடத்துல வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுது. ஒரு போட் வந்து நின்றுட்டு வந்து இதன்னைக்கு அண்ணா சொல்றார். இந்த ரவுண்ட்ல வந்து 2வது போன போட் வந்து 1வது வருமாம்னு சொல்றார். பாப்போம் என்ன நடக்குது.
ஆடி கலையை பாருங்க எப்படி கலைக்குதாண்டு. பறக்குது போட்டு மேலாலையும். என்னடா ரெண்டாவது போன போட் வந்து இப்போ முதலாவதா பறந்துடுது. அஞ்சாவது போன போட்டு அஞ்சாவதோ அஞ்சாவது போன போட்டு அஞ்சாவது போன போட் வந்து இப்போ முதலாம் இடத்துக்கு வந்து நிற்கிது. பாப்பா என்ன நடக்குது, மாறுதோ மாறலையன்றது. அது 3ஆவது ரவுண்ட் போய் கொண்டிருக்குது. நெடிக்கிற போட் அப்படி லிமிட் வச்சு போகுது. சந்தோஷங்களை பாருங்க, தங்களோட உறவுகள் வந்து ரேஸில் பங்கு கொண்டால வின் பண்ணணும் சொல்லி